Hello viewers, welcome to my channel Tarun Tamil Gaming Minecraft Survival Series Season 1 Episode 12 தான் இருக்குது. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்மிங் தான் பண்ண போகிறோம். அதுக்கு மட்டும் இல்லை, இன்னொன்று வந்துட்டு நம்ம இந்த டாகை ப்ரீட் பண்ணி இப்போ 4வது ஒரு டாகை வந்து வர வைக்க போகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட போன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ரொம்ப அதிகம் இல்லை, ஒரு 21 இருக்குது. இப்போ இருக்கிற நம்ம லெவலில் வந்துட்டு 21ன்றது கொஞ்சம் அதிகம் தான் நமக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்ம் தான் கட்ட போகிறோம். அதுக்கான தேவையான டூல்ஸ் எல்லாம் நம்ம போய் முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு ஃபார்மிங் பண்ணோன்னா முதல்ல பக்கெட் தேவைப்படும். அதனால் பக்கெட் எடுத்துக்கலாம். ஏன்னா பக்கெட்டு முதல்ல, அதாவது நம்ம இப்போ அயனை வச்சு பக்கெட் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த பக்கெட் எடுத்து நம்ம தண்ணி எடுக்கணும். அந்த தண்ணியை எடுத்து ஊற்றி தான் நம்மளால் ஃபார்மிங் பண்ண முடியும். அப்புறம் ஒரு டூல் தேவைப்படுது. அந்த டூலும் நமக்கு வந்து ஃபார்மிங் பண்ணுறதுக்கு பயன்படும். இப்போ நம்ம ஸ்வாடை சண்டை போடுறதுக்கு, ஆக்ஸ் வந்து மரத்தை கட் பண்ணுறதுக்கு, அது மாதிரி இப்போ இந்த டூல் வந்து ஃபார்மிங்க்குனே இப்போ தனிப்பட்டதாக ரெடி பண்ணப்பட்ட ஒரு டூல். இருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். பேர் என்னது? இதுதான் வந்துட்டு ஸ்டோன் ஹோயின்னு போட்டிருக்கு. இதுதான் நமக்கு தேவைப்படும். இதை வச்சு தான் நம்மளால் ஃபார்மிங் பண்ண முடியும். ஒரு முக்கியமான பொருள்னே சொல்லலாம். இதை வச்சு நம்ம சாயிலில் ஒரு மேட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சாயிலில் சீடை வந்து போட்டோன்னா வந்துட்டு வளர்ந்து பெருசாக வரும். நம்ம அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா ஃபார்மிங்கிறது முக்கியம்தான் காய்ஸ். அதனால் நம்ம ஃபார்மிங் பண்ணி தான் ஆகணும். சரி, அதுக்கான முதல் ஒரு நல்ல இடத்த நான் கண்டுபிடிச்சி கண்டினியூ பண்ணுறேன். வீட்டு பக்கத்தில் பண்ணால் நல்லா இருக்காது. சரி, ஓகே. நம்ம இப்போ வில்லேஜுக்கு போயிட்டு வருவோம்ல, அந்த ஒரு வழியில் தான் நான் இந்த இடத்த கண்டுபிடிச்சேன். இது ஏற்கனவே நான் பார்த்து வச்சுருந்த இடம் தான். இந்த இடத்துலையே ஃபார்மிங் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அவுட்லைன் போட்டுக்கலாம். அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள சாயில் வச்சுட்டு நம்ம ஃபார்மிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபார்மிங் பண்ணுறதுக்கு முதல்ல சீட் தேவைப்படும். நம்ம சீடுக்கு வந்துட்டு முதல்ல வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம சீடு எடுத்துகிட்டு வரலாம். ஓகே காய்ஸ், நான் முதல்ல அவுட்லைன் போட்டுக்கிறேன். ஐயோ, நான் உள்ளே வீங்கிட்டேன். வெளியே வா. எப்படி வெளியே வர்றது? ஓகே, எப்படியோ ஒரு வழியாக நான் வெளியே வந்துட்டேன். நான் வெளியே வந்துட்டு கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல அந்த ஓட்டையை க்ளோஸ் பண்ணோம். அதுக்குள்ளேருந்து வெளியே வரத்துக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே. என்கிட்ட இருக்கிற ஸ்டோன் ஃபுல்லாக காலி ஆனாலும் பரவாயில்ல, நான் அந்த ஓட்டையை முதல்ல க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஃபார்மிங்க்கே இடைஞ்சலாக இருக்குது. இது வேறு இப்போ உடைக்கணுமா? சரி, இந்த வீடியோ முடிய போது நம்ம பார்த்து உடச்சிக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்துட்டு வேலையில் கரெக்டாக இருக்கணும். ஓகே, அவுட்லைன் இந்த பக்கம் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு நம்ம அதில் ஃபார்மிங் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த ரவுண்டாக இப்போ நம்ம ரெக்டாங்கிளாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கொள்ள, இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே தான் நமக்கு வந்து சாயிலை வைக்க போகிறோம். அந்த சாயில் மேலே வந்துட்டு நம்ம இந்த டூலை பயன்படுத்தி இப்போ சீடை விதைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சீடை போட போகிறோம். அதுலேருந்து வளர்ந்து வர்றதை எடுத்து நம்ம சாப்பிட போகிறோம். இதுதான் இப்போ ஐடியா. எனக்கு ஆட்டை கண்டாலே சாவடிக்கணும்னு தான் தோணுது. இன்னும் புதுசாக இப்போ கவ்வெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இவனையும் போட்டு தள்ளியாச்சு. சரி, இப்போ நம்ம வந்துட்டு வில்லேஜுக்கு போய் சீடு எடுத்துகிட்டு வரலாமா, இல்லை என்ன பண்ணலாம்? முதல்ல வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். அதுதான் நல்ல கரெக்டான விஷயம். ஏன்னா தண்ணியை நடுவில் போடலன்னா இப்போ நம்ம அந்த டூலை பயன்படுத்தி இப்போ தண்ணி நம்ம எதுக்கு தேவைப்படுதுன்னா, ஒன்று வந்துட்டு அந்த நம்ம போடுற சீடை வந்துட்டு வளர வைக்கிறதுக்கு, இன்னொன்று வந்துட்டு நம்ம இப்போ தண்ணி போடலன்னா நம்ம மண்ணில் வந்துட்டு அந்த டூலை வச்சு ஒன்று பண்ணியிருப்போம். நான் அதை கடைசியாக அந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு பண்ண போது காமிக்கிறேன். நம்ம ஒன்று பண்ணுவோம். அந்த சீடு கிடையாது, அந்த டர்ட் வந்து கலர் மாறும், பிளாக் கலரில் சீடு போடுறதுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ வந்து இந்த தண்ணியை ஊற்றாமல் விட்டுட்டோன்னா அந்த நம்ம இப்போ வந்துட்டு இப்போ பிளாக் கலரில் மாறிச்சின்னு சொன்னல, அந்த மாறுறது வந்து திருப்பி பழையபடி வந்து இப்போ வந்துட்டு எப்படி இருக்குது, டேட்டை உடச்சோடனே கீழே வந்து ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்குல்ல, இது மாதிரி மாறும். இது மாதிரி இருக்கிறதுல வந்து நம்மளால் சீடு போட முடியாது, போட்டாலும் வளராது. அதுக்காக தான் வந்துட்டு இப்போ தண்ணி ஊற்றுற பர்பஸ். ஓகே, நம்ம இப்போ எதுக்காக வந்துட்டு டேட்டெல்லாம் உடச்சிட்ருக்கோன்னா, இந்த டேட்டை கொண்டு வந்து இப்போ நடுவில் போட போகிறோம். நடுவில் போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டூலை பயன்படுத்தி அதை வேறு மாதிரி பிளாக் கலரில் மாற்றி அதில் நம்ம வந்துட்டு சீடை போடுறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அதில் வந்துட்டு சீடை போட போகிறோம்.
ஓகே, சுகர் கேன் கூட வைக்கலான்னு நினைக்கிறேன். சைடில் சுகர் கேன் வேறு இருக்குது. சரி, முடிஞ்ச அளவுக்கு நமக்கு சுகர் அங்கே பங்கின் கூட கிடச்சதில்ல. போன வீடியோவில் பங்கிங் சீடு கூட கிடச்சிது. அதனால் நம்ம பங்கிங் சீடையும் எடுத்து போடலாம். பங்கிங் சீடு நடுவில் வச்சுக்கலாம், சுகர் கேன் ஒரு சைடுக்காக வச்சுக்கலாம். மெயினாக எது நமக்கு நிறைய சீடு இருக்கோ அதை தான் வந்துட்டு நம்ம மெயினாக நடுவில் வைக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீ ஏடா கூடமாக போட்டு போகிறேன். சரி பரவாயில்ல. சரி, நான் ஃபுல்லாக போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். இல்லைன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஓகே காய்ஸ், சீக்கிரமாக நான் போட்டு முடிச்சிடுறேன். ஓகே, ஒரு பாதி தான் வந்திருக்கு. இங்கே வேறு நம்ம எப்போல்லாம் போன் இல்லையோ அப்போ தான் இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து படும். போனு ஏன்னா எனக்கு இப்போ டாகை டேம் பண்ணுறதுல எனக்கு ஒரு என்னன்னு தெரில, டாக் டேம் பண்ணணுன்னு ஒரு ஃபீலாகவே இருக்குது. ஏன்னா டாகை டேம் பண்ணிட்டோன்னா ஜாலியாக இருக்கும். நம்ம எங்கே போனாலும் நமக்கு பாதுகாப்பாக ப்ரொடெக்ஷனாக பாடி கார்டு மாதிரியே வந்துட்டுருக்கோம். அதில் என்னன்னு தெரில, அதில் ஒரு சந்தோஷம். சரி ஓகே, முதல்ல நான் எவ்வளோ டேட் கலெக்ட் பண்ண முடியுதோ கலெக்ட் பண்ணி நான் அதை முதல்ல நான் அந்த உள்ளே ஃபில் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் தான் நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியும். அடுத்த வீடியோ வேறு ஏதாவது ஃபார்ம் கட்டலாம். நான் என்ன ஃபார்ம் கட்டலான்னு அடுத்த வீடியோ பார்த்துட்டு வரேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஃபார்ம் கட்டலாம். ஆனால் கண்டிப்பாக அடுத்த வீடியோ ஒரு ஃபார்ம் கட்டுறதா தான் இருக்கும். இது மாதிரி ஃபார்ம் கிடையாது. இது நம்ம இந்த வீடியோலேயே முடிச்சிருவோம். அடுத்த வீடியோ நம்ம வேறு ஏதாவது ஃபார்ம் கட்ட போகிறோம். நைட்டாக வேறு ஆகுது. சீடு எடுக்கலாமா? இப்போயே எடுத்துகிட்டு வந்துடலாமா? இல்லாமல் இப்போயே எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஏதாவது சாம்பி நம்மளை போட்டு தெளிச்சுன்னா நம்ம காலையில் போய் எடுத்துக்கலாம். ரொம்ப ட்ரை பண்ண தேவையில்ல நைட் டயத்தில். ஏன்னா ஜாம்பிஸ் நிறையா வரும் வில்லேஜ் பக்கத்துலலாம். வேணா வில்லேஜில் தான் சீடு இருக்குது. நான் போன முந்தின வீடியோவில் பார்த்தேன். அதனால தான் இப்போ வில்லேஜில் சீடு போய் எடுக்க போகிறோம். நான் இங்கே வேறு ஒரு பிளாக் போட்டேன். அவ்வளோதான், நான் ஒரு பிளாட்ஃபார்ம் கூட க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த பிளாட்ஃபார்மில் தான் நம்ம ஃபார்மிங் பண்ண போகிறோம். சரி ஓகே காய்ஸ், நம்ம போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எடுக்க முடியுதான்னு. ஸ்பீடாக போடா. இது வேறு மூவிங் ஸ்பீடு வேகமாக தான் போகுது. இன்னும் வேகமாக போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி ஓகே, ஆப்ரேட் பண்ணுறதே நம்ம தானே. ஓகே, டக்குன்னு போய் நம்ம ஐயோ ஜாம்பி அடி ஸ்கெல்டன் மண்டையா ஈரா ஒன்று போட்டு தள்ளு. டேய் அடிக்காதரா, செத்துட்டேன். அவ்வளோதான். அப்பயே நினச்சேன் ஒரு ஆட் தான் இருந்தது, 3 ஆட் தான் இருந்தது. அப்பயே தெரியும் நான் செத்துருவேன்னு. எப்படியோ செத்து போயாச்சு. சரி பரவாயில்ல, எல்லாம் நல்பைக்கே. நம்ம இப்போ காலையில் ஏஞ்சி போய் நம்ம டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு சீட் எடுத்துகிட்டு போய் பிளான் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்பீடாக போகலாம். ஐயம்மா எகிரி குஸ்டின்னு காலில் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. நம்ம எத்தனை தடவை செத்தாக திருப்பி வரதான் போகிறோம். எதற்கு பயம்? நான் ரியல் லைஃப்பில் எகிரி குச்சித்தா தான் மேட்ரு. ஸ்பீடாக போ. எகிரி குச்சி எப்படியும் இவ்வளோ தூரம் வந்தாச்சு. சரி, நான் வில்லேஜுக்கு வந்துட்டு இப்போ கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். நம்ம செத்த இடத்துல பொருளாக இருந்தது, நம்ம இப்போ அதை தூக்கியாச்சு. நான் ரேபிட்லாம் போயிட்டுருக்கு. ஒரு நாள் கைமா பண்ணி சாப்பிடுவேன். ரேபிட்டா? இன்னும் எனக்கு ரேபிட் பிடிக்காது சாப்பிட்ற விஷயத்தில். அது என்ன பண்ணுச்சு. சரி ஓகே, முதல்ல இப்போ நம்ம போய் சீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம போய் சீடு எடுத்துகிட்டு வரலாம். ரைட் சைடு லெஃப்ட் சைடு எங்கேயாவது இருக்கா? கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். கீழேயும் இல்லையா? சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் நம்ம தேடி பார்க்கலாம் வேறு எங்கேயாவது இருக்கான்னு. இங்கே கொஞ்சம் மேலே கிடச்சிச்சு. இங்கே தான் இருக்குது சீடு. நம்ம டீசெண்டாக இந்த வழியாக ஏறி போகலாம். எதுக்கு அந்த சந்து பொந்தலெல்லாம் பூந்துக்கிட்டு?
அது டீசெண்டாகவே இருக்காது. ஜென்டில்மேனாக போய் எடுக்கணும். நம்ம நார்மல் கையில் வச்சு நார்மல் ஸ்வாடையில் வேறு ஏதாவது டூலில் வச்சு எடுக்கிறதோட இந்த ஸ்டோன் ஹோயில் வச்சு எடுத்தோன்னா ஸ்பீடாக வந்து நிறையா கிடைக்கிது. அதனால் நான் இதிலே வச்சு எடுத்துக்கிறேன். வேணுன்ற லெவலுக்கு வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் வந்துட்டு மீதி பொட்டாட்டோவெல்லாம் நம்ம சாப்பிட்றலாம். இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது. நம்ம போய் ஃபார்மிங் மட்டும் பண்ணிக்கலாம். சரி, எவ்வளோ மீதி வருதோ அதை நம்ம எடுத்துக்கலாம், அவ்வளோதான். எதுக்கு வீண் பேச்சு? சரி, இதை கூட நம்ம உழைச்சி எடுத்துக்கலாம். இதை வச்சு வில்லேஜரை கூட வேலை வாங்க முடியும். ஸ்பீடாக இப்போ நம்ம ஃபார்மிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஐயோ, பாதாள சுரங்கத்தில் வந்துட்டேனே. ஓகே, இப்போ நம்ம நேராக போகலாம். ஓகே, ஃபைனலி இப்போ இந்த இடத்துல வந்தாச்சு. சுகர் கேனையும் உடச்சி எடுத்துக்கலாம். இதையும் வச்சு ஃபார்மிங் பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் வந்துட்டு சாண்டில் கூட நம்மளால் ஃபார்மிங் பண்ண முடியும். என்ன பக்கத்தில் வந்துட்டு வாட்டர் இருக்கணும், அப்போ தான் நம்மளால் ஃபார்மிங் பண்ண முடியும். இதை அப்படியே கூட வைக்கலாம் சுகர் கேனை. அதுக்கு இதை பயன்படுத்தணும்னு இல்லை. சரி, இப்போ நம்ம வந்து கரெக்டாக இப்போ அலைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நான் அலைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணி காட்டுறேன். அதுவாக அலைன் பண்ணுறதுனா நடுவில் தோண்டிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம தண்ணியை ஊற்றணும். அதான் வந்துட்டு தண்ணியை ஊற்றுறது தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். கஷ்டம்னு இல்லை, கடுப்பாக இருக்கும். திருப்பி இப்போ எடுத்துகிட்டு வந்து ஒரு பக்கெட்டாக ஊற்றிட்டு இருக்கணும். அதனால தான் அப்புறம் வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போயிடும். நான் முதல்ல இங்கே ஒரு கூட இப்போ இங்கே ஒரு சைடில் ஒரு லைன் இருக்கா, ரைட் ஹேண்ட் சைடில். இந்த லைனில் வந்துட்டு நம்ம சுகர் கேன் வைக்கலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு இது மாதிரி நம்ம இப்போ அந்த லைன் வந்து ஒரு லைன் நம்ம இப்போ வந்து தோண்டி இருக்குமா, அந்த தோண்டின லைனில் தான் வந்து நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ குறிப்பிட்ட லைனில் வந்து தோண்டிகிட்டு இருக்கேன்னா இந்த லைனில் தண்ணி ஊற்றி இங்கே தான் ஃபார்மிங் பண்ண போகிறோம். தண்ணி ஊற்றுற அந்த லைனில் கிடையாது. இப்போ அந்த தண்ணி ஊற்றுன பக்கத்தில் இருக்கிற சாண்டில் தான் ஃபார்மிங் பண்ண போகிறோம். டேட்டில் தான் ஃபார்மிங் பண்ண போகிறோம். ஓகே, பக்கத்துலேயே தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இன்ஃபினிட்டி வாட்டர் சோர்ஸை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லா வேலையும் பார்க்கலாம். ஓகே, நிறைய போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். என்னது, இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது போல இருக்கே இந்த கார்னரில் ஒன்று. சரி, நான் ஃபுல்லாக போட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நான் ஓரளவு எல்லா இடத்துலையும் போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஐயோ, மேலே போட்டேனே. சீக்கிரம் டக்குன்னு எடுத்து போடு. நான் ஃபுல்லாகவே இப்போ ஃபைனலாக போட்டு முடிச்சிட்டேன் வாட்டர் ஃபுல்லாக. இப்போ வந்துட்டு நம்ம பிளான்ட்டை வந்துட்டு ப்ளேஸ் பண்ண வேண்டிய வேலை தான். நான் சொன்னேனே பிளாக்காக மாறும்னு, அது இதுதான். இப்போ சாயில் வந்து நம்ம சீடு போடுறதுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சு. இதில் நம்ம சீட் போட்டோன்னா அது வளரும். ஓகே, இது மாதிரி இப்போ நம்ம எல்லா பிளேஸ்லையும் பண்ணி ஆகணும். சுகர் கேனுக்கு மட்டும் பண்ணக்கூடாது, ஏன்னா சுகர் கேனை வந்து இது மேலே வைக்க முடியாது. அதனால் நம்ம சுகர் கேனுக்கு பண்ண வேணாம். நம்ம வந்துட்டு இது மாதிரி பிளேஸுக்கு மட்டும் பண்ணிக்கலாம். சீடு போடுறது, பங்கின் வைக்கிறது, அதுக்கெல்லாம் மட்டும்தான் நம்ம இது வச்சுக்கணும். இது மேலே எகிரி குச்சா திருப்பி பழையபடி மாறிடும். சரி, சும்மா போட்டு வைப்போம். ஐயோ, மறந்து அந்த பக்கம் வேறு போட்டுட்டேனே. சரி, விடுங்க. நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அடுத்தது. நான் சீடெல்லாம் நிறைய சீடு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த வில்லேஜ்லேருந்து சீடு நிறையா எடுத்தேன். அந்த எடுத்த சீடெலாம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த சீடு தான் போய் அதில் போட போகிறோம். நான் வீட்டுக்கு வர வழியில் குழிக்குள்ளே விட்டேன். எப்படியோ இப்போ தப்பிச்சு மேலே வந்தாச்சு. நான் வீட்டில் அந்த சீடெலாம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த சீடை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். டாகை ப்ரீட் பண்ணலாமா? சரி, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ டாகை ப்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ ஃபுட் கொடுக்கலாம்.
நான் வந்துட்டு போன் கொடுத்தா ஃபீட் ஆச்சுன்னா நம்ம இந்நேரத்துக்கு நம்ம நிறைய ப்ரீட் பண்ணி விட்ருக்கலாம். இது என்னென்னா மீட் கொடுத்தா தான் வந்து ப்ரீட் ஆகும் போல் இருக்குது. ஓகே மீட் கொடுத்தாச்சு. நான் உட்கார வச்சுட்டேன். இல்லைங்க. ஓகே இப்போ இன்னொரு ஒரு ஸ்மால் டாக் வந்துருச்சு. ஏன்னா இங்கே போய் நின்றுட்டுருக்கு. இந்த சைடு வா, இந்த சைடு வா. இன்னும் வர மாட்டேங்குதே. சரி அதுவே கொஞ்ச நேரத்தில் வந்து நின்றோம். ஐயப்பா நான் கீழே வைன்ட்டேன். மூணு ஹார்ட் தான் மிச்சிருக்கா. சரி அது கிடக்குது. இப்போ அந்த டாகை தான் போய் நம்ம கரெக்டான பிளேஸில் நிற்க வச்சாகணும். நிற்க வச்சுட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்கலாம். ஐயோ இவனுங்க வேறு ஏடா கூடமாக போய் நிற்கிறானுங்க. டே உட்கார்ற ஃபஸ்ட்டு. சரி நீ அங்கே கூட உட்காந்துக்கோ, நோ ப்ராப்ளம். மேடம் உங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லணுமா? நீங்களும் வந்து இந்த இடத்துல கரெக்டாக உட்காருங்க பார்ப்போம். இல்லை 4 நாளுக்கு சோறு கிடையாது. அப்பா சொன்னோன்னே கரெக்டாக வந்து உட்காந்துருச்சு. சரி இப்போதைக்கு இதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி குட்டி டாக் இருக்குன்னா நம்மக்கிட்ட மீட் அதிகமாக இருக்குன்னா சாப்பாடு கொடுத்தா அது பெருசாகும், பெரிய டாகாக மாறிடும். சரி ஓகே காய்ஸ், இப்போ நம்ம அடுத்த படியான கட்டமான வேலைக்கு இப்போ ஆரம்பிக்கலாம். நம்ம தூங்கிட்டு காலைல போய் எல்லா இடத்துலையும் போய் பிளான் பண்ண ஆரம்பிக்கலாம். சீடெல்லாம் பங்கிங் சீட் மட்டும் நம்ம வந்து கேப் விட்டு போடுற மாதிரி இருக்கும். கேப் விட்டு போடலன்னா நம்ம அது மட்டும் தனியாக ஒரு இடம் தேவைப்படும், அதுக்கு மட்டும் நிறையா. ஏன்னா கேப் விட்டு போடலன்னா அது வந்து சரியாக வேலை செய்யாது. இதோ இப்போ நான் ஒன்று எடுத்தேனே, அதுக்கு பேர் தான் பங்கிங் சீடு. இது கேப் போட்டு ஒரு டைப்பாக போடணும், அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக வேலை செய்யும். ஸோ ஓகே நான் ஃபுல்லாக முதல்ல பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கான இடத்துக்கு நம்ம சீக்கிரம் போகணும். ஓகே முதல்ல எல்லா பொருளையும் எடுத்துக்கலாம், எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணுறதுக்கு போகலாம். ஓகே எல்லா பொருளையும் எடுத்தாச்சு. சரி முதல்ல நான் பிளான் பண்ணிக்கிறேன் லைனாக. ஓகே பொட்டேட்டோ முதல்ல பிளான் பண்ணிக்கலாம். பிளான் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, மேலே ஒரு டச் பண்ணோன்னா பிளான்ட் ஆகிடும். எகிரி குச்சா பிளான்ட் ஆகாது. நம்மக்கிட்ட இப்போ 64 ஒரு ஸ்டாக்கே இருக்குது, நோ ப்ராப்ளம். போட முடியாதா? நான் அப்போ போட்டு வச்சுட்டு ஜாலியாக இருக்கேன்னு சும்மா அதை வச்சு விளாண்டுட்டு சும்மா தட்டிட்டு போனேன். இதில் கார்னரில் வேறு போட்டு வச்சிட்டேன். இப்போ உடச்சிட்டு அந்த நார்மல் பிளாக்காக மாற்றிட்டு அதில் நம்ம பிளான் பண்ணலாம் சுகர் கேனை. ஏன்னா சுகர் கேன் இந்த மாதிரி பிளாக்கில் வந்து பிளான் பண்ண முடியாது. இந்த மாதிரி நார்மல் பிளாக்கில் ஏதாவது ஒன்றுத்தில் தான் பிளான் பண்ண முடியும். அதுக்குன்னு ஸ்டோன் பிளாக்கில் போட்டாலாம் பிளான் பண்ண முடியாது. ஒன்று சாயிலு இல்லைன்னா சாண்டு, அது ரெண்டுத்தில். இன்னொன்று சைடில் வந்துட்டு வாட்டர் இருக்கணும், அப்போ தான் பிளான் பண்ண முடியும். இது மாதிரி தான் லைனாக நம்ம போட்டுக்கிட்டு வந்தோம்னா அதுவே கொஞ்சம் நாளில் வளர்ந்து வந்துடும் பெருசாக. சரி இப்போ நம்ம இந்த சென்டர் பிளேஸில் என்னத்தை பிளான் பண்ணலாம்? கொஞ்சோண்டு இருக்கிற வரைக்கும் வீட்டையும் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக. இப்போ ஃபுல்லாக பொட்டேட்டோ தான். ஓகே எப்படியும் இப்போ பொட்டேட்டோ ஃபுல்லாக நம்ம பிளான் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பங்கின் பிளான் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். பங்கின் வந்து இப்போ இப்படி கேப் போட்டு பிளான் பண்ணால் தான் வளரும், இல்லைனா வளராது. கரெக்டாக பார்த்துக்கோங்க, நடுவில் கேப்பு கொஞ்சம் ஒரு கேப் ஒன்றும் எல்லாத்துக்கும். இன்னொரு பங்கின் மேலே இன்னொரு பங்கிங் சீட் மேலே இன்னொரு பங்கிங் சீட் படக்கூடாது. அப்படி கிட்ட இருந்ததுன்னா வளராது. பர்ஃபெக்டாக போட்டால் தான் வளரும். சரி இப்போ மீடி மிச்சம் இருக்கிற இடத்துல வந்துட்டு நம்ம பொட்டேட்டோ சீடை போட்டுக்கலாம். ஓகே இப்போ லைனாக போட்டாச்சு. வளரும்னு நினைக்கிறேன் பங்கின் சீடு. இப்போயே ஒன்று லேசாக வளர்ந்துருக்கு, 2 வளர்ந்துருக்கு. சரி ஓகே இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஓகே இதுவே போதும். ஓகே கைஸ் நம்ம இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம், நல்லா இருக்கே. ஓகே கைஸ் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் ஏதாவது ஒரு நல்ல ஃபார்மோடு நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன். ஓகே நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பாய் பாய். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். லைக் தானே, ஒரே ஒரு லைக் தானே, டக்குன்னு லைக் போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் போயிடாதீங்க ப்ளீஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி ஓகே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ அடுத்த வீடியோக்குள்ளே வந்துட்டு புதுசாக ஒரு ஃபார்ம் கட்டலாம். ஓகே டாட்டா பாய் பாய்.
இந்த வீடியோவில் ஒரு வழியாக நம்ம ஒரு ஃபார்ம் கட்டியாச்சு. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.